எனக்கு பிரியமானவனே, பிரியமானவளே, உன் உடலின் புனிதத்தன்மையை உனக்கு நினைவூட்டவே இன்று நான் தேவன் இயேசு கிறிஸ்து உன்னிடம் பேசுகிறேன். உன் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உனக்கு தெரியாதா? உன் உடல் உனக்குள் இருக்கும் தெய்வீக பிரசன்னத்தை சுமந்து செல்லும் ஒரு பாத்திரம், கடவுளுக்கான வாசஸ்தலமாகும். உன் உடல் உனக்கு தேவையானபடி எப்போதும் உனக்கு சேவை செய்யும் என்று எண்ணி எத்தனை முறை உன் உடலை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறாய்? உன் உடலின் தேவைகளை நீ எவ்வளவு முறை புறக்கணிக்கிறாய்? ஆரோக்கியமற்ற உணவை உன் உடலுக்கு வழங்குகிறாயா? உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை புறக்கணிக்கிறாயா? இந்த கேள்விகள் நேரடியாகவும் உனக்கு தனிப்பட்டதாகவும் தோன்றலாம். ஆனால் நீ கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். என் அன்பானவனே, அன்பானவளே, உன் உடலானது புறக்கணிப்பு அல்லது துஷ்பிரயோகத்தின் பாத்திரமாக உருவாக்கப்படவில்லை. அவை அதிக விலைக்கு வாங்கப்பட்டது. என் சொந்த உடலுடன் நான் மனமுவந்து செலுத்திய விலை. நீ வாழ்வு பெறவும் தேவனோடு ஒப்புரவாகவும் சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் என்னை ஒப்புக்கொடுத்தேன். உன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் போது அல்லது தவறாக பயன்படுத்தும் போது தனக்கு சொந்தமில்லாததை கேவலப்படுத்துகிற மற்றும் அழிக்கிற நாசக்காரர்களை விட நீ சிறந்தவனோ சிறந்தவளோ அல்ல. இந்த உடல் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவற்றை பராமரிப்பது உன் பொறுப்பு. ஆனால் இங்கே அழகான உண்மை உள்ளது. நீ கடவுளுக்கு சொந்தமானவள் என்பதால் உன் உடல் வெறும் பாத்திரமல்ல, மாறாக அது ஒரு பரிசுத்த ஆவியின் கோவில், ஆலயம். தேவனுடைய ஆவியானவரே உனக்குள் குடியிருந்து உன் சரீரத்தை பரிசுத்தமாகவும் மரியாதைக்குரியதாகவும் ஆக்குகிறார். அப்படியானால் உன் உடலை நீ உண்மையிலேயே பொக்கிஷமாக கருதுவாய். உன் உடல் தெய்வீகத்தின் உறைவிடமாக இருப்பதால் அவைகளுக்கு ஆரோக்கியமான உணவை ஊட்டு. அவைகள் பரிசுத்த ஆவியின் வாசஸ்தலமாக இருப்பதால் உடற்பயிற்சி செய்து அவைகளை கவனித்துக்கொள். நீ உன் உடலை கனம் பண்ணும்போது கடவுளையே மதிக்கிறாய். உன் உடலை மரியாதையுடனும் அக்கறையுடனும் நடத்துவதன் மூலம் உன் ஆலயத்தை உள்ளே வசிப்பவருக்கு தகுதியானதாக ஆக்குகிறாய். இந்த பொறுப்பை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஏனெனில் இது உனக்கு கிடைத்த பாக்கியம். என் பிரியமானவனே, பிரியமானவளே, உன் உடல் வெறும் சதை மற்றும் எலும்புகளின் பாத்திரம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவை தெய்வீக பாத்திரம், பரிசுத்த ஆவியின் பாண்டம். இந்த உண்மையை தழுவி அவை உன் வாழ்வுக்கு வழிகாட்டட்டும். ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் நீ கடவுளை மகிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர் உனக்கு உத்தேசித்துள்ள முழு வாழ்க்கையையும் அனுபவிப்பாய். என் பிரியமானவனே, பிரியமானவளே, இப்போதே சென்று உன் உடலின் விலைமதிப்பற்ற தன்மையை ஆழமாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழு. நீ ஒரு பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்ற உண்மையை உன் செயல்கள் பிரதிபலிக்கட்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் நீ தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவாய். அதே சமயம் மற்றவர்கள் தங்கள் சொந்த உடலை பொக்கிஷமாக கருதி மதிக்கும்படி தூண்டுவீர்கள். இச்செய்தியை அளிப்பவர் பிரயாணா.com வரதராஜ். பரிசுத்த வேதாகமம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனங்கள் 19 மற்றும் 20 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?